ஷெரீஃபோட டைரக்ஷன்ல வைபவ், நந்திதா, தன்யா ஹோப் நடிச்சு வெளிவந்திருக்கிற ரணம் படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல அழுகுன நிலையில ஒரு பொண்ணோட டெட் பாடி ஒன்று கிடைக்குது. அந்த பொண்ணோட ஃபேஸ் கிளியரா இல்லாதனால யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டிராயிங் ஆர்டிஸ்ட கூப்பிடுறாங்க. வைபவ் இந்த படத்துல டிராயிங் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காரு. அது போக போலீஸ் ஸ்டேஷன்ல முடிக்க முடியாத ஒரு சில கேஸை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே அட்டைப்பட்டியில எரிஞ்ச நிலையில 2 கால் மட்டும் கிடைக்குது. அது யாரோட காலா இருக்கும்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வேற வேற இடங்கள்ல எரிஞ்ச நிலையில உடம்பும் கையும் கிடைக்குது. இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் காணாம போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு தன்யா ஹோப் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரா வராங்க. அந்த எரிஞ்ச நிலையில கிடைச்ச கை, கால், உடம்பு யாரோடது, இன்ஸ்பெக்டர் எதுக்காக காணாம போனாரு, இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு பெரிய ஹைலைட்டாவே சொல்லலாம். அந்த அளவுக்கு படம் ரொம்ப ஸ்பீடா போகும். குறிப்பா படம் ஃபுல்லா வர இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஒரு என்கேஜிங்காக தான் போவோம். அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா எடுத்திருந்தாங்க. படத்துல வர இன்டர்வல் சீனா இருக்கட்டும், கிளைமேக்ஸ் சீனா இருக்கட்டும், படத்தோட இன்னொரு பிளஸ்ஸாவே சொல்லலாம். எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒரு படத்தோட இன்டர்வல் சீனும் கிளைமேக்ஸ் சீனும் நல்லா இருந்தாலே போதும். அதை அவங்க நல்லாவே எடுத்திருக்காங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் லேக் தெரியும். அது போக ஃபிளாஷ்பேக் போர்ஷன் நம்மளுக்கு ஏத்துக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆர்வல் குரலியோட மியூசிக் படத்துக்கு இன்னொரு ஹைலைட்டாவே சொல்லலாம். இன்வெஸ்டிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான மியூசிக்கை கொடுத்துருக்காரு. வைபவ், நந்திதா, தன்யா ஹோப் 3 பேருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. வைபவ் எப்போவுமே காமெடித்தனமான நடிப்பை தான் கொடுப்பாரு. பட் இருந்தாலும் ரணம் படத்தில் ஒரு வித்தியாசமான நடிப்பை கொடுத்துருக்காரு. 25வது படமாக இந்த படத்தை செலக்ட் பண்ணதுக்கே அவர் ஒரு விதத்தில் பாராட்டலாம். மொத்தத்தில் ரணம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, தேட்டரில் போய் ஒரு தடவை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒர்த்தான படம் தான் நான் சொல்லுவேன்.